நல்ல பாம்புடா. இதெல்லாம் எல்லாரும் நல்ல பாம்புன்னு சொல்றாங்க. நானும் இதுதான் நல்ல பாம்புன்னு நினைச்சிட்டு, நீங்க ரெண்டு பேரும் தண்ணி பாம்பு தான் நல்ல பாம்பு இருக்கீங்களா? எதை வச்சு சொல்றீங்க? தண்ணி பாம்பு கடிச்சா விஷம் இல்ல, அப்படியே பயப்பட்டா கூட சுண்ணாம்பு வச்சா சரி. இது கடிச்சா பட்டு போட்டா பட்டு போடும். கொஞ்சம் பொறுக்கடா. தம்பி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். ஆமா ஆமா, பொறுமை என்பது கடலிலும் பெரியது. கடலும் பெரியது. பதறாத காரியம் சிதறாது. எங்கேயுமே கொஞ்சம் பொறுமையா இருந்து பாரு, அவன் எதையுமே திறமையா சாதிப்பான். எவன் ஒருத்தன் முந்திரி கொட்ட மாதிரி முன்ன எதுக்கு எடுத்தாலும் முன்ன போய் நிறுத்தி எதையும் பேசுறானோ சொல்றானோ, அவன் எதுக்கு பிரயோஜனப்படாத போயிடுவான். அதுல பேசுறாரு கைத்துல கொஞ்சம் பொருடா. என்ன நான் சொல்றேன்னு கேட்டுட்டாது அப்புறமா இதை அடிக்கிறதுக்கு அதை பண்ணுங்கடா. நீ அடிக்க வேணாங்கிற. உலகத்துல கோடான கோடி பேர் ஜனங்கள் இருக்காங்க. ஆமா, எப்படி ஏகப்பட்ட பேர், கோடான கோடி பேர் ஜனங்கள் இருக்கிறாங்க. மேலாவரம் சிங்க முருகன் அவர்கள் சிவபெருமானாய் நடிக்கக்கூடிய நாடக ஆசிரியர், பல்லகச்சேரியை சேர்ந்த ஏழுமலை ஆசிரியருக்காக கொண்டாடப்பட்டது ரூபாய். கோடான கோடி ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆமா இருக்காங்க. எல்லாரும் தாய் வகுத்துல தான் பிறக்கிறாங்க. எப்படி சாவு பிறக்கும் போது தாய் வகுத்துல முறையா எப்படி பிறக்கணுமோ அந்த முறை பிரகாரம் பிறந்துடுறாங்க. இப்படித்தான் ஒவ்வொருத்தரும் சாவுவான்னு எவனாலையாவது சொல்ல முடியுமா? 100 வயசு வரைக்கும் இருந்து கடைசியில வயசான பிற்பாடு தான் சாவு நல்லபடியா அப்படின்னு யாராலையாவது சொல்ல முடியுமான்னு சொல்லி பார்க்க முடியாது. ஒருத்தன் விஷம் குடிச்சு
ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டு சாவறான். அவர் வாயில வியாதிங்க. ஆமா. அப்புறம் தாங்க உடம்ப தானா இருக்கிற விரிமா பாம்பு கட்டி சாவறான். இப்படி சாவு என்பது எந்த விதத்துல எப்படி வரும்னு எவனாலையுமே சொல்ல முடியாது. அம்மா கிணத்துல தள்ளி கொள்றான். அதுதான்டா சொல்றேன். இந்த விதத்துலதான் இப்படித்தான் சாவுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. இதத்தான் சொன்னாரு. இப்பவோ பின்னையோ இந்த உயிர் இப்பதான் போகுமா. நாடகம் ஆடிக்குதா சலசலாங்காதிக்கு சரிப்படாது. எனக்கு ஜீவரத்னத்துல தெள்ள தெளிவா சொன்ன அந்த உயிர் இப்பதான் போகும், பிற்பாடு போகும், நாளைக்கு போகும். இந்த வருஷம் இருக்கிறவன் அடுத்த வருஷம் போய் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு. இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கும் போதே செத்தவன் எத்தனையோ வாத்தியம் நான் பார்த்தேன். அர்த்தராம்பட்டுல கோட்டாளத்து வையாபுரி ஆடினார் ஆட்டம். ஆட்டம் ஆடிட்டு இருக்கும் போதே நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு. திரும்ப ரொம்ப தாங்கல ஒண்ணு வேஸ்ட். கலைக்கத்துல அரை முறை நான் கலைச்சு பைக் பிளஸ்ல ஏத்துறாங்க. அப்படி அவர் செத்தது கூட ஒரு பாட்டு எந்த ஆட்டக்காரனும் பாட மாட்டாங்க. ஒண்ணும் பாடல. அவருக்கு அதை வேஷம் கட்டிட்டு வந்து ஸ்டேஜ்ல உட்காந்து கர்ணம் மொட்ட நாடகத்துல கர்ணன்னு சொல்லிட்டு அம்பு படிக்கல படுத்தாரு. சின்ன பிள்ளைன்னு ஒரு பழையனூர் சின்ன பிள்ளைன்னு ஒரு நாடக வாத்தியம் படுத்தாரு பாரு. கர்ணம் அதோட சரி. அவர் செந்தில் குணமாவே போயிட்டாரு. இங்க கேரனூர் செந்தில்ன்ற ஒருத்தன் அதே போல ஆட்டாடிட்டு செத்தான். இங்க வேலூர் பக்கத்துல ஒருத்தன் ஆட்டாடி வீண்டாம் பாரு. அப்படி அவன் போனோம் நாடகத்திலே. இதான் சொன்ன இப்படித்தான் சாவுவான். இவன் ஆக்சிடென்ட் ஆகி சாவுவான், இவன் பாம்பு கட்டி சாவுவான், இவன் மருந்து குடிச்சு சாவுவான், இவன் கட்டி கட்டி படி சாவுவான், இவன் வந்து குடிச்சு சாவுவான். சொல்ல முடியாது. இப்பவோ பின்னையோ இன்னும் சற்று நேரமோ நாளைக்கு நீ உயிரோட இருப்ப சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. நீ இருப்பியா? நான் சத்தியமா இருக்கு பாடாங்கிறது எனக்கு தெரியாது. இன்னும் சற்று நேரமும் இந்த இரவுதான் படு நேரமும் இரவிலோ பகலிலோ நம்ம உயிர் ராத்திரில போகுமா பகல்ல போகுமா அதுன்னு சொல்ல முடியும். யாருக்கும் தெரியாது. அந்தி காலத்துல சாயங்காலம் பொழுது போகும்போது போகுமா, காலையில பொழுது விடியும் போது போகுமா அதுவும் சொல்ல முடியும். இப்பவோ பின்னையோ இன்னும் சற்று நேரமோ இரவுதான் படு நேரமோ இரவிலோ பகலிலோ அந்தி காலத்திலோ எந்தெந்த வேலை தெரியுமோ எந்த நேரத்துல எந்த வேலையில நம்ம உயிர் போட்டு யாரு கண்டா. அப்பிலோ தீயிலோ நாயிலோ பேயிலோ அப்புன்னா என்ன அப்புன்னா ஒரு ஏடியா மேல சர்ச்சு வந்து 2-3 ஊரை மூடும். கேரளா வயநாடு அதான் தண்ணி. அப்புன்னா தண்ணி நெருப்புல போகுமா, தண்ணியில போகுமா. அப்பிலோ தீயிலோ நாயிலோ பேயிலோ அரவுதான் பெருமிடியிலோ. அரவுன்னா பாம்பு. பாம்பு கடி சாவுமா, இடி வீண்டு சாவுமா சொல்ல முடியாது. ஆறாத புண்ணிலோ என்னது ஆறாத புண்ணிலோ ஆறாத புண்ணிலோ நடநோய்கள் தண்ணிலோ ஆயுதங்களினாலையும் அதாவது செப்பரிய வீட்டிலோ காட்டிலோ மேட்டிலோ என்னுயிர் வீட்டுல தான் சாவுமா. அனாதியா போய் வெளியில காட்டுல செத்து கிடக்கும். கூட்டா புடிச்சு அதுலயே சாவானா. நீ முடிவு மண் எடுத்து 3-4 செல்ல 20,000 செல்ல தூள் தூள் ஆகிட்டு வந்த ஆளுங்க ஏன்னு சொல்ல மாட்டேன். வரலாறு பேச சுவாமி. ராமாயணத்துக்கு கேமாயணம் பாடுறவன்டா நீ. மண்ணகத்துக்கு கிண்ணகம் பாடிட்டு நான் சொல்றது வேற. பூஜா புடியத்துல நீ அங்க பண்ணி அப்படித்தான் போவேன்னு நினைக்கிறேன். ஆறாத புண்ணு அதான்டா ஆறாத புண்ணு. நீங்க சொன்னதுதாங்க நான் கொஞ்சம் அதான் நான் சொல்றேன். அப்படி போய் வீடி ஆறாத புண்ணு. ஆறாத புண்ணிலோ நடநோய்கள் தண்ணிலோ ஆயுதங்களினாலேயோ செப்பரிய வீட்டிலோ காட்டிலோ மேட்டிலோ எண்ணுயிர் பிரிந்திடும். பிள்ளைவாள் நடராஜனே என்னார். இந்த உயிர் எந்த விதத்துல போகும் தெரியாது. இந்த பாம்பை நல்ல பாம்புன்னு சொன்னேன். ஏன் சொல்றேன் அதுக்கு ஒன்று விதித்தால் கிடைக்கும். விதிச்சா கிடைக்கும் இல்லையே மிதித்தால் கிடைக்கும். அது என்ன விதிச்சா மிதிச்சா நீ பாம்பு கடிச்சுதான் சாவணும்னு உன் தாயினுடைய கர்ப்பகோலத்துல நீ கருவுருவாகும் போது ஐயனாகிய பிரம்மதேவன் மண்டையில எழுதி மயிலால் மறைத்து இந்த பூமியில உன்னை பிறக்க வச்சிருக்கான். நீ பாம்பு கடிச்சுதான் சாவணும்னு உன் விதி இருந்துச்சுன்னா இந்த பாம்பு கட்டாயம் கண்டிப்பா அவனுக்கு என்னது பாம்பு கட்டாயம் கடிக்கும். ஒன்று விதித்தால் கடிக்கும். இல்லையே மிதித்தால் மிதிச்சா கடிக்கும். தப்பித்தவர்களா இதை மிதிச்சுனா இது கடிக்கும். உன் மேலேயே ஏறி போகும். உன் வீட்லயே குடியிருக்கட்டும். பாம்பு குறுக்க கிடக்கும் போது தாண்டி போ. இதை என் அனுபவத்துல கண்ட உண்மை. அந்த பாம்பு கடிக்காது. எந்த கம்பு அத்துட்டு கொல்ல கம்பு அத்துட்டு விட்டு தண்ணி போடுறதுக்காக பக்கத்து கிணத்துக்கு போறேன். போகும்போது குறுக்க ஒரு நெல்லு பாம்பு கிடக்குது. பாம்பை தாண்டி போயிட்டேன். எந்த மக்கால கோயில பாம்பு அடிச்சு போற காட்டுல போட்டுட்டு நம்ம காட்டுல வரப்புல கிடக்குது போட்டுட்டாருன்னு சொல்லிட்டு போனேன். சரி நாமளும் சொல்லிட்டு போறேன்.
இந்த பாம்பை எடுத்து எடை போட்டு போக முடிச்சு திரும்பி பார்த்தா எப்பா நான் அதை கையால தூக்கா தாண்டி வந்து பார்த்தேன் பாரு. பாம்பு மேல ஏறினா பணக்காரர் இல்லாமா? நான் போகவே இல்லை, போகாத ரூட்டுக்கு முன்னே போறேன் நீ. அப்படி இந்த பாம்பு மிதிச்சா மட்டும்தான் கிடைக்கும். எவன் பேர்ல ஏறி போனா கூட கிடைக்கும். அவன் தெருவுல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரனா இருந்தாலும் சரிதான். அவனுக்கு முன் ஜென்மத்துல என்ன கொடுத்து வச்சது புண்ணிய பூஜா பலன்றாங்களே, முன் ஜென்மத்துல நீ புண்ணியம் செஞ்சனா இருந்தா உனக்கும் தெரியாம உன்னையும் அறியாம இந்த பாதம் முதல் சிரமறையில் இந்த நல்ல பாம்பு எவன் மேல ஏறி இறங்கிருதோ அவன் தான் திடீர் பணக்காரன். இப்ப பாம்புன்னு சொன்னே எப்படி கதறான்? பாம்புன்னு சொன்னாலே பழைய நடுங்கும். காலில் இருந்து தலைய வரைக்கும் ஏறி போறவங்க எவன்டா சும்மா இருப்பான்? ஏறின கம்மிட்டு போறோம் இருப்பான். அதை புடி அடிச்சு ஓடிடுவான். நீ போய் தப்பி தவிர தன்னை மறந்து தூங்குவேன். உன் நல்ல நேரம் அது தானா வந்து ஏறி போகும். அப்படி உனக்கே தெரியாது. கிடுகிடுன்னு தொட்டதெல்லாம் துலங்கும். அவன் மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும். அவன் ஏடா அந்த பையன் இருந்தாப்ல இருந்தா திடீர்னு இம்மா பெரிய பணக்கார வசதி இல்ல அப்படி எல்லாம் வந்து எப்படிதான் வந்துச்சு. அவன் நல்ல நேரம் அவன் செய்த முன்ஜென்மத்துல செய்த புண்ணியம். அப்படி இந்த பாம்பு எந்த வீட்டுல குடியிருக்குதோ அந்த வீட்டுல எதை தொட்டாலும் சரிதான். அவன் தொட்டது அத்தனையுமே துலங்கும். அவன் நினைச்சது அத்தனையுமே நடக்கும். செய்யற காரியம் அத்தனையுமே ஜெயமாகும். இந்த நல்ல பாம்பு இருக்க வீட்டுல பாம்பு மேல ஏறினா பணக்காரன் ஆயிப்படலாம். மேல ஏறினா பணக்காரன் ஆயிப்படலாம். நீ வேற விதத்துல கேட்க வர ஏதோ கேள்வி. இப்ப ஒரு 10-15 வருஷம் இப்பெல்லாம் காணும் ஆள காணும். இல்ல மகாராஜம் தேட்டர் நேரம் வரானுவ. சொல்லுங்க என்ன இந்த பாம்பு ஒரு பொட்டியில வச்சிருப்பான். பாம்பு வித்த காட்டுறவன் எடுத்து வெளியே விடுவான். அது மேல இருந்து பாதத்துல இருந்து சுத்தும் அவன் ஏன் தியானமும் பிச்சைக்கார எடுக்கிறான்? நியாயமான கேள்வி, நல்ல கேள்விடா. ராசி கல்வி விக்கிறோம்மா. அவனுக்கு ராசி இல்ல. அவனுக்கு ராசி இருந்தா அவனே ராசி கல்வி விக்கிறான். கேள்றா. அதாவது நீதான் காலில இருந்து தலை வரைக்கும் ஏறிட்டா பணக்காரன் ஆயிடுவான்னு சொல்றிய. பாம்பு வித்த காட்டுறான். காலில ஏறுது, தலையில ஏறுது, மேல ஏறுது, பணம் எடுத்து ஆடுது. அவன் ஏன் பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு நீ கேட்க வர. கேட்கறான். அப்புறம் என்ன பண்றான் தெரியுமா? அது பல்ல புடிக்கிடுறான். விஷப்பல்ல புடிக்கிட்டு வாயை தச்சுடுறான். அத கொண்டு வந்து வித்த காட்டி காசு சம்பாதிக்கிறான். அது என்ன நினைக்குமா? அட பாவி சண்டாளா, நீ ஆறறிவு உள்ளவன். இறைவனால் உன்னை போலதான் என்னையும் படிச்சிருக்கிறான். நான் உன்னை என்னடா கொடுமை செய்தேன்? என் பல்லையும் புடுங்கி என் வாயையும் தச்சு என்னை கொண்டு வந்து வித்த காட்டி நீ பொழைக்கலாம்னு நினைக்கிறிய. இன்னும் நீ வந்து இருக்க அஷ்டத்திரியும் முடிச்சு இன்னும் கேவலமா பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் கேவலமான பிச்சைக்காரன் தான் போவேன். நீ உருப்படவே மாட்டடான்னு அது சந்தோஷத்துல ஏறத்துல தலைமையில அது சாபம் கொடுத்து என்னடா பண்றதுன்னு தலைவிதிக்கு ஏறுது. நம்ம தலைவிதி நம்ம எங்கேயும் போக முடியாது. நம்ம இருந்தா ஆகணும்னா அது வந்து ஒரு நாளும் சாபம் கொடுத்துட்டே இருக்கு. அவன் நாசமாதான் போவானே ஒழிய அவன் நல்லா இருப்பான்னு நினைச்சிட போறேன். நீ அந்த பாம்பு ஏறுது அவன் ஏன்டா பணக்காரன் ஆகலன்ற கையில ராசிகல்ல போட்டு. ஆமா, நான் ராசிகள் எல்லாம் போடல. இது ராசிகள் எல்லாம் இது போலடா. இது இந்த கதை வேணாம், நம்ம கதைக்கு பாம்பு. இது இருக்கிற நல்ல பாம்பு இருக்கிற வீடு பாலா பொங்கும். இன்னும் ஒண்ணு, ஏதாவது கோர வீட்டுல நல்ல பாம்பு இருந்து அடிச்சுட்டா அந்த வீடு 2-3 வருஷத்துக்குள்ள மெத்த வீடாயிடும். ஆமாண்டா. இன்னும் இந்த பாம்பை பத்தி சொன்ன நிறைய சொல்லுவேன். இது நல்ல பாம்புன்னு சொன்ன காரணம் பாம்பு 1000 பனை 1000. பாம்பு 1000 பனை 1000. என்ன இதுக்கு அர்த்தம்? அது என்னவோ 1000 வருஷ காலம் ஒரு நல்ல பாம்பு யாரையும் தீண்டாம இருந்துச்சுன்னா 500 வருஷ காலம் அதுக்கு வளர்ச்சி. 500 வருஷத்துக்கு மேல அது தேய்மானம். தேய்ந்த கடைசியில ஒரு ஜான் நீளமாகும். உடம்புல அதுக்கு ரக்கம் முளைக்கும். அந்த விஷம் எல்லாம் திரண்டு மாணிக்க கல்லா மாறும். 2 கண்ணு அந்த பாம்புக்கு தெரியாத போயிடும். அப்ப இரவு நேரத்துல அந்த மாணிக்க கல்ல கைக்கு வச்சுட்டு அது வெளிச்சத்துல இறை தேடி உண்மை சாப்பிட்டு திரும்ப அந்த கல்லை எடுத்து முழுங்கிடும். வாய்ப்புல முழுங்கிடும். இப்படி அதான் இருக்குமா? அந்த மாணிக்க கல்லுக்கு இந்த உலகமெல்லாம் இருக்கிற பொருள் அந்த பூமி அத்தனையுமே கொடுத்தாலும் ஒரு எக்குன்னு சொல்றாங்க. ரெண்டா ஒடிச்சுக்கும். ஆட்சி லாரிக்கு இதெல்லாம் ஜாயிண்ட்ல சுத்துத அது அந்த ஆட்சி ராடு. அது வந்து வெள்ளை கலர்ல இரும்பு இதை கூட அலுமினியம் அல்ல என்னமோ சேர்த்து செய்யறானு. அது திட்டமானது. அது கூட ஒண்ணும் செய்ய முடியாது. அதை விட ஒரு நரம்பை எடுத்து கூட ஒடிக்க முடியாது. இந்திரனுடைய வஜ்ராயுதத்துக்கு சமமா வைரம் பாஞ்சிருமா அந்த பனை மரம். இந்த பாம்பை பத்தி இன்னும் நிறைய சொல்லுவேன்.
மதிக்கு கூடாது தந்தை உயிர் மொழி பார்வதிக்கு குற்றமற்ற சர்ப்பங்களை கசத்திட இப்பயாவது தெரியுதா? தெரியும். சிவபெருமான்னு தெரியுது. ஆதி நடம் ஆடுமலை ஆடுமலை, அஞ்சிருவர் தேடுமலை தேடுமலை, ஜோதிமதி ஆடரவம் சூழுமலை சூழுமலை, ஞான தபோதனை வாவென்று அழைக்கும் மலை அழைக்கும் மலை. நான் காட்டுறது இப்படி காட்டுறேன், நீ நாத்து கொடுக்குற மாதிரி இப்படி காட்டுற. அழைக்கும் மலை, ஞான தபோதனை வாவென்று அழைக்கும் மலை அழைக்கும் மலை. திரு அண்ணாமலைக்கு அரசாக விளங்கி வரும்படியான ஆக்கள் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மூத்தொழிலுக்கு முதல்வனாகி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று சொல்லும்படியான மும்மூர்த்திகளுக்கு முதல் மூர்த்தியாகி இந்த பாராகிய பிரபஞ்சத்தில் உண்டான யானை முதல் எறும்புகளை 84,00,100,000 ஜீவஜந்துகளுக்கும், அதாவது கல்லுக்குள் இருக்கும் சேரைக்கும், முட்டைக்குள் இருக்கும் கருவுக்கும், வயிற்றுக்குள் இருக்கும் சிசுவுக்கும் படியளக்கும்படியான பரமகிழவுள் அதான் நல்லா சொல்லிட்டீங்களா? கருவுல இருக்கிற முட்டைக்கும், கருவுல இருக்கிற முட்டையா? ஆமா, முட்டையில இருக்கிற கருவுக்குமா? கருவுல இருக்கிற முட்டையா? முட்டையில தான் கருவு இருக்கு. சேரைக்குள்ள இருக்கிற கல்லுக்கும் கல்லுக்குமா? என்னது? கல்லுக்குள்ள இருக்கும் சேரைக்கும். அப்படியா? என்ன பிள்ளைக்குள்ள இருக்கிற வவுத்துக்கும், பிள்ளைக்குள்ள இருக்கிற வவுத்துக்குள்ள புள்ள இருக்காது. பிள்ளைக்குள்ளதான் வவுத்து. நான் என்ன ஆளு தெரியாதவே பேசிட்டு இருக்கிறேன். தெரியலையா? தெரியலையா? நீங்க எப்படி திரிபுரத்தில்